सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। बादरायण सूत्र भाष्य वंदे भगवन्तौ नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं स्वं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रं भाष्यशिष्यं श्री शंकराचार्यमदाश्रितभगवं च सामरकं तं तोरकं वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमनुदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निकटपक्फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। வானந்தலகரி மங்கள ஸ்லோகம் எல்லாம் பியாம் பியாம் எல்லாம் டியூஸ் யூஸ் பண்ணிருக்கார். சிவன் வேற சக்தி வேற இல்ல, சக்தி வேற சிவன் வேற இல்ல அப்படின்ற விஷயத்தை முதல்ல புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனுடைய மகிமைகளை சொல்லுவதற்காக இருக்கிறார். இதுல போனதும் 34வது ஸ்லோகத்தை பார்த்தோம். கிம் ப்ரூமஹா தவ சாஹசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத்தைர்யம் ச ஈத்ருஷமாத்மனஹ ஸ்திதிரியம் ச அன்யக்கதம் லப்யதே வ்ரஷ்யஸ்தேவகணம் த்ரசன்னே முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பஷ்யன் நிர்பய ஏக ஏவ விரஹதி விஹரதி ஆனந்த சாந்திரோ பவான். 34வது ஸ்லோகத்தை பார்த்தோம். சிவனானவருக்கு பிரளயமூர்த்தி அப்படின்னு பேரு சிவனுக்கு இல்லையா. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபாவா இருக்கக்கூடிய பிரம்மா, ஸ்திதிகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு, லயகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் பிரளயமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சிவன் அப்படின்னு பேரு. அவர் என்ன பிரளயத்துல என்ன ஆறுது அப்படின்னாக்க எல்லாம் போய் காரணத்துல ஒடுங்குறது. காரியமாக இருக்கக்கூடிய எஃபெக்டாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து பிரளய காலத்துல எங்க போய் ஒடுங்கிறது அப்படின்னு, எப்படி நம்மளுக்கு தூக்கத்துல போய் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒதுங்கிட்டோ அதே மாதிரி பிரளய காலத்துல இந்த உலகமும் சிருஷ்டி ஸ்திதி ஆன பிறகு பிரளயம் வந்த பிறகு அதுவும் ஒரு இடத்துல ஒடுங்கிறது. அது எதுல ஒடுங்கிறது அப்படின்னா காரணத்துலதான் ஒடுங்கி ஆகணும். நம்மளுக்கு எப்படி காரண சரீரத்துல ஒடுங்கிட்டோ அதே மாதிரி காரணத்துலதான் ஒடுங்கி ஆகணும் அப்படி என்ற விஷயத்தை சொன்னார். ஆனா இப்படி அந்த ஒடுங்கும் பொழுது அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா. விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனனுக்கு சொல்லும் போது பார்த்தா எல்லாரும் பல்லு கிழக்கல் எல்லாம் உண்டு, அப்படியே பவுடர் ஆக்குறார் அவரை. அதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. அது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாகிறத கண்ணால பாக்குறான். இப்படி ஒரு கோரமான ஊழி அக்னியா இருக்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு, கிருஷ்ணா வேண்டாம் வேண்டாம், எனக்கு நீ உன்னுடைய பழைய ஸ்வரூபத்தையே எனக்கு காமிச்சிடு, தெரியாம கேட்டேன் நானு, விஸ்வரூபமா எனக்கு காமிக்காத. இன்னும் பகவானுடைய விஸ்வரூபத்தை நேர்பார்வையே பார்க்க முடியாதவர்கள் நம்ம எல்லாம். அப்படி இருக்கும்போது பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு யாராவது ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டுட்டான், அவன் காமிக்கவும் காமிச்சா புரியவும் வச்சுட்டார் இல்லையா. அது எவ்வளவு பயங்கரமா இருந்தது நமக்கு தெரியும். அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் கூட பயந்துட்டாரு இல்லையா. சாதாரணமா நம்ம எல்லாம் பயந்து அர்ஜுனன் பயங்க நான் பயந்து போறான் அப்படின்னா நியாயம். சாதாரணமா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுங்க, ஹாஸ்பிட்டல்ல நமக்கு ஒரு நாள் போனோம்னு வச்சுங்க, எங்கேயாவது போனா அங்க இருக்கக்கூடிய சாகிறது அவ அழறது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு. இப்படி எல்லாமா நடக்கிறது உலகத்துலன்னு அப்படி ஒரு தூக்கிட்டு ஓடி வருது என்ன இதெல்லாம் பார்த்து. ஆனா அங்க இருக்கக்கூடிய டாக்டருங்க தினம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ டெஸ்ட் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயம் வரக்கூடாது தானே.
ஆனாலும் இந்த தேவர்களுக்கு பயம் வந்து ஓடினா அப்படின்னு சொல்றாரு அவரு இல்லையா. பிரஷ்யத் தேவகணம் திரசன்ன முனிகணம். அவ்வளவு நாலேஜபிள் பர்சன்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன முனிவர்கள் என்ன இவர்களே பயந்து கொண்டிருக்கிறார். நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பச்சன். இந்த பிரபஞ்சம் லயமாறதை பார்த்து அவர்களே பயப்படுறார். ஆனாலும் ஒருத்தரே ஒருத்தர் இருக்காரு, நிர்பயம் ஏகமேவ விஹரதி. ஒருத்தர் இருக்காரு ஜாலியா இவ்வளவும் பண்ணிட்டு அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்காரு சார் அந்த சிவபெருமான். அதுவும் எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஆனந்த சாந்திரோபான ஜாலியா எவ்வளவு பண்ணி ஆனந்தமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு. அப்படி இருக்கக்கூடிய கிம்ப்ரூமஹா தவ சாதிருஷ்யம். உங்களுக்கு இணையாக யாரு இருக்கார் இல்லையா. உங்களை எப்படி நாங்கள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஈதிருஷம் பவ தைரியம். இந்த தைரியம் என்ன யாருக்கு இருக்கு? கஷ்யாஸ்தி யாருக்கு இருக்கு? ஆத்மனஹா என் ஸ்திதி அந்யஹா கதம் லப்யதே. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி மற்றவர்களால மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் எப்படி சார் சிவன மாதிரி ஒரு நிலையானது கிடைக்கும் தெரியலையே அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப அழகா அவரை பண்ணார். பண்ண பிறகு அது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. அவருடைய கவலையெல்லாம் பார்த்தோம். இப்போ கருணாகரனாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவலையானது வந்துடுது இல்லையா. யாரு இவாளெல்லாம் காப்பாத்துறது அப்படின்னு சொன்னாக்க அவர் யோகக்ஷேமத்தை காப்பாற்றுவராக இருக்கக்கூடிய சிவபெருமான். எப்படி அவர் பண்ண? யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேய பிரதா உத்யோகினஹ திருஷ்டாதிருஷ்டமதோபதேச கிருதினஹ பாஹ்யாந்தர வியாபினஹ சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதஹ கிம் வேதிதவ்யம் மயா சம்போ த்வம் பரமாம் தரங்கைஹி மே சித்தே ஸ்மராமி அனுவஹம் யோகக்ஷேம துரந்தரஸ்ய. துரந்தரன் வித்யா துரந்தரஹா, நிறைய படிக்கவா இருக்கா அவளெல்லாம் துரந்தரஹா அப்படின்னா முதன்மையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வித்வத் தல்லஜா அப்படின்னு சொல்றோம். கிருதபூரி பரிசிரமஹா, நிறைய சிரமங்கள்லாம் பட்டு இந்த நாலேஜ் எல்லாம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஈஸியா வேதாந்தத்தை புரிந்து கொள்கிறதோ ஆச்சாரியால் பாஷ்யத்தை சொல்லி படிக்கிறதோ சாதாரண காரியமா. அதுக்கு எத்தனை ப்ரிப்பரேஷன், எத்தனை கிரந்தங்கள் முதல்ல வாசிச்சிருக்கணும் இல்லையா. இதெல்லாம் இருந்தாதான் அவரை துரந்தரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பிராக்யன் விசாரத் அப்படின்லாம் நம்ம பேர் வைக்கிறா பாருங்க இந்திய எக்ஸாமுக்கு. அப்படின்னா முதல்வன இவர் எப்படிப்பட்ட முதல்வரா இருக்காரு அவர் அப்படின்னா யோகக்ஷேம துரந்தரஸ்ய அப்படின்னு. யோகக்ஷேமம் அப்படின்னா என்ன அப்படின்னு, யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்ன? அப்ராப்தஸ்ய பிராபணம் யோகா. எது இதுவரைக்கும் இல்லையோ அது கிடைத்ததனால் அந்த பிராப்தி, அந்த அடைதலுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேரு. கிடைச்சிருக்கு சார், அது இருக்கணுமே என்கிட்ட இல்லையா. அது ரட்சணம், அதோட பெரிய கஷ்டமாச்ச. அதுக்கு பேர் க்ஷேமம். பிராப்தஸ்ய ரட்சணம் க்ஷேமஹா, அப்ராப்தஸ்ய பிராபணம் யோகா, பிராப்தஸ்ய ரட்சணம் க்ஷேமஹா அப்படின்னு பகவான் என்ன சொன்னார்? அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். யோகக்ஷேமம் வஹாமி அகம். நான் தான் யோகக்ஷேம துரந்தரன், நான் தான் முதன்மையாக இருந்து அது எல்லாவற்றையும் வைக்கிறேன் அப்படின்னாரு. யாருக்கு யோகக்ஷேமம்? எல்லாரும் அது வேணும் இது வேணும்னு கேட்கறான் இல்லையா. அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாருன்னா அவனுடைய கர்மா என்ன ஆகுது? அவனுக்கு கேட்கறது ஆயிருங்க. நான் கூட கேட்பேன், 4 ஆடிக்கார் எனக்கு வேணும் சார், எனக்கு ஒண்ணு, ஒய்ஃபுக்கு ஒண்ணு, பையனுக்கு ஒண்ணு, மாட்டு பொண்ணுக்கு ஒண்ணு, நான் கேட்பேன், உடனே கொடுத்துருவாரா இல்லையா. அப்புறம் தானே சார் அப்படின்னா அப்படி கிடையாது. பிராப்தஸ்ய ரட்சணம், நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். மந்திரம் கிடைச்சிருச்சு, எனக்கு பிராப்தம் ஆயிடுச்சு, ஆனா அதை யூஸே பண்ணல. மந்திர ஜபம் வாங்கின அன்னைக்கு பண்ணதுதான், அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன். இவனை யாரு காப்பாற்ற முடியும்? பகவானால காப்பாற்ற முடியும். அப்புறம் யாருதான் யோகக்ஷேமம் வஹாம்யஹம்னா என்ன? ஆச்சாரியர் பாஷ்யத்துல ரொம்ப அழகா எழுதுறார். அந்நிய தரிசினஹா ஆத்ம தரிசிதம் யோகக்ஷேமம் ஈகதே நஹி ஜீவிதே மரணேவா ஆத்மனஹா கிருதிம் குர்வந்தி
கேவலம் ஏவ பகவத் சரணாக தே. அவர்கள் எந்த யோகத்தையும் கேமத்தையும் அவர்கள் நாடுவதே இல்லை. ஈகந்தே அவர்களுக்கு எதுவுமே வேண்டாம், பகவான் தான் எங்களுக்குன்னு நம்பி பகவானுக்கு போற. அவ எந்த யோகத்தையும் கேட்கல, கேமத்தையும் கேட்கல. ஆனா இந்த மாதிரி இருந்தா பகவான் கருணாகரன் இருக்காது. அவர் என்ன பண்ணார்? பகவானே தேசாம் யோகம் க்ஷேமம் பகதி இல்லையா? பகவான் என்ன பண்றாரு? அவளை தன்னை சரணடைந்த அவளுடைய யோகக்ஷேமத்தினுடைய பாரத்தை யார் வகாமி தாங்குகிறார்? பகவான் தான் தாங்குகிறார் அப்படின்றது இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேயஹ பிரத உத்யோகினஹ. சகல ஸ்ரேயஹ, ஸ்ரேயஸ் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? மேன்மை, உயர்ந்த நன்மையை தருவது ஸ்ரேயஸ். இப்போ உங்களுக்கு அது கேரண்டி இல்ல, பின்னாடி வரும். ஆனா பிரேயஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, வாழ்க்கையில கிடுகிட்டு முன்னேற்றம் வந்துடும் அவனுக்கு. ஆனா பயங்கரமா கிராஷ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அவர் ஸ்ரேயஸ்ட பிரேயஸ்ட மனுஷமேதா சம்பரித்த விதினத்தி தீராக கட்டோபனிஷத்துல யமதர்மராஜா நசிகேதனுக்கு சொல்றார், இந்த பிரேயஸ் ஸ்ரேயஸ்ன்னு ரெண்டு மாட்டிங்க முழிக்கிறாம்பா இந்த மனுஷர்கள். அவர்களுக்கு பாருங்க, மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு, வேதாந்தமும் வேணும், ஆனா ஒரு துன்பமும் வரக்கூடாது. எப்படிப்பா இல்லையா? துன்பம் வந்தாதானே உங்களுக்கு பகவான் நினைப்பான் இல்லையா? இவன் தான் சந்தோஷத்திலேயே இருந்தான்னா பகவான் நினைக்கவே மாட்டானே. ஏன்னா ஆமா அப்படியே சார் எனக்கு துக்கமே வரக்கூடாது சார், பிரேயஸ்லயே இருக்கான். நல்லா அவன் சொன்னார், பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் இல்லையா? இவர்கள் இதையே வர்ணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பகவான் கிட்ட. யாரு? மந்த புத்தி இருக்கக்கூடியவர்கள் பிரேயஸை தான் நாடுகிறார்கள். யாருமே ஸ்ரேயஸை நாடுவதே இல்லை. யாரோ சில பேர் தான் வேதாந்தத்துக்கு வந்து எனக்கு ஸ்ரேயஸ் வேணும் கேட்கறேன். எல்லாம் வேதம் படிச்சோமா, அதுல இருந்து ஏதாவது சொன்னோமா, அப்படி 4 இடத்துல சொன்னோமா, அதனால நல்ல லாபங்கள்லாம் வந்ததா, குடும்பம் சௌக்கியமா இருக்கா, கார் வாங்குறோமா, வீடு வாங்குறோமா, இதுக்காக தான் வேதத்தை யூஸ் பண்றானே தவிர வித்து அதை வச்சுட்டு சௌக்கியமா இருக்கணும்னு பாக்குறானே தவிர வேதாந்தத்துக்கு வந்து அப்பா ஸ்ரேயஸுக்காக தான்பா இந்த வேதமானது வந்திருக்கு, இந்த ஸ்ரேயஸுக்கு வந்த வேதாந்தத்தை போய் விட்டுட்டு இந்த கர்மகாண்டத்திலையும் தர்மத்திலையும் உட்கார்ந்து இருக்கோமே அப்படின்னு யாரும் நினைப்பதே இல்லை இல்லையா? ஆனா இவர் என்ன பண்றாரு? இப்படி இருந்த போது சகல ஸ்ரேய பிரத யோகினா இப்படி என்ன பண்றாருன்னா, சகல ஸ்ரேயஸ் அப்படின்னாக்க வேதாந்தத்தை படித்துக் கொண்டு மேன்மையை அடைய வேண்டும். ஹிதமானது எது? எதை சொல்றதுக்காக வேதம் வந்திருக்கு? ஹிதத்தை சொல்றதுக்கு வேதாந்தம் வந்திருக்கு இல்லையா? வாழ்வியலுக்கு ஹிதத்தை சொல்லுவதற்கு கர்மகாண்டம் வந்திருக்கு இல்லையா? இவர் என்ன நாடுகிறார்? இவர் மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தை நாடக்கூடியவராக இருந்து கொண்டு சகல ஸ்ரேய பிரதத்து இல்லையா, சிறந்த அந்த மோட்சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடிய உத்தியோகினகா முயற்சி எடுத்துருக்கார் பகவான். யார் வருவான், எப்படி யாரு நம்ம உபாசனம் பண்ணுவான், அவனுக்கு அந்த கரண சுத்தியை கொடுப்பான். அந்த கர்ணிய சுத்தியை கொடுத்து அவனுக்கு ஒரு குருவை ஏற்பாடு பண்ணி அந்த குரு மூலமாக வேதாந்தம் உள்ள போற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான் காத்துன்னு இருக்காரு. பரம கருணையோட எல்லாரும் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு கருணாண்டு அறிஞர். திருஷ்டா திருஷ்ட மதோபதேச கிருதினஹா, திருஷ்டம் அதிருஷ்டம் அப்படின்னு இருக்கு. திருஷ்டா திருஷ்டா திருஷ்ட விஷய கிருஷ்ணா சந்தஹா. வைராக்கியத்துக்கு யோக சூத்திரத்துல பதஞ்சலி என்ன சொன்ன, திருஷ்டம் அப்படின்னா கண்ணால நாம பார்த்து கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள். எது? இந்த லோகம். இந்த லோகத்துல நம்ம பார்த்து கொண்டு நமக்கு புரியாததெல்லாம் இந்த வேதமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன வஜ்ரஹஸ்த புரந்தரஹா, அங்க வந்து இந்திரனானவன் கையில வஜ்ர ஆயுதத்தோட இருக்கான். அங்க வந்து ரொம்ப ஊர்வசி மேனகா திலோத்தமா எல்லாம் இருக்காங்க, அமராவதி இருக்கு இல்ல அப்படி எல்லாம் சொல்லி அங்க அருணன் வருணன் இருக்கார், அக்னி பகவான் இருக்கார், 33 கோடி தேவர்கள் இருக்கார், இப்படின்ற மேலுலகத்து சமாச்சாரங்களை எல்லாம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் அதிருஷ்ட விஷயங்கள். அதிருஷ்ட விஷயங்களையும் வேதம் சொல்லுகிறது, திருஷ்ட விஷயங்களையும் சொல்லியிருக்கிறது. திருஷ்ட அதிருஷ்ட இந்த இகலோகத்து விஷயங்கள் திருஷ்டம். நாம இறந்த பிறகு நாம மேல போனா நாம பார்க்கக்கூடியதான விஷயங்கள் இப்போ அதிருஷ்டமாக இருக்கு, அப்பதான் அது திருஷ்டமாகும். இப்படி திருஷ்ட அதிருஷ்ட மதா உபதேச கிருதா. அவர் எப்படி சொல்ல, இன்மை மறுமை
இந்த ஒரு விஷயங்களில் எல்லாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது என்ற உபாயங்களை திருஷ்ட அதிருஷ்ட மத அப்படின்னா உடைய, இவைகளை உடைய சமஸ்பிரத்தேன்னா உடைய, மத்து அப்படின்னா பக்தி மத்தோட இருக்கார் அப்படின்னா பக்திமானாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆயுஷ் மத்தாக இருக்கிறார், ஆயுஷோட உடையவராக இருக்கிறார். தனவத்தாக இருக்கிறார், தனத்தோட உடையவராக இருக்கிறார். பலவான் பலவத்து பலவானாக இருக்கிறார் அப்படின்னா வத்ரத்தேன். இப்படி அவர் எப்படி இருக்கார்? திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதி. இதுக்கெல்லாம் உபாயம் சகல இந்த இன்மை மறுமை இது ரெண்டுத்துக்கும் கூடியதான உபாயங்களை உபதேசிப்பதில் ஒரு வல்லவராக இருந்து நமக்கு வழிகாட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எப்படி இருக்கார்? பாஷ்யாந்தர வியாபினஹா. பாஷ்யம் அப்படின்னா வெளியில, அந்தரம் அப்படின்னாக்க உள்ள, உள்ளும் வெளியிலும் இருக்கார். அவர் என்ன இருக்கார்? எல்லாம் உள்ளேயும் இருக்கார், வெளியில இருக்கார். அவர் பார்த்துட்டே இருக்கார். நான் என்ன பண்றேன்றத நான் ஐ கேன் சீட் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். பட் அவரை சீட் பண்ண முடியுமா? அவர் தான் உள்ளே உட்கார்ந்துட்டே இருக்கார். நான் என்ன பண்றேன் அப்படி, என்னுடைய நினைவெல்லாம் கரெக்டா இருக்கா, எனக்கு காமம் இருக்கா, குரோதம் இருக்கா, பொறாமப்படுறானா அப்படின்றதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்துட்டு இருக்காரு. எல்லாம் ஆல் ஆர் ஆர்டைன்டு பை ஹிம். அவர் வெளியிலயே உட்கார்ந்து எனக்கு அவர் கணக்கு வேற போட்டு அனுப்பிச்சிருக்காரு. 97 வயசு 27 நாள், என்ன இவ்வளவுதான்பா உனக்கு, இவ்வளவு மூச்சு காட்டு, 21,600 பர் டே இன்டு 365 இன்டு 97 இன்டு இப்படி கணக்கு போட்டு போயிட்டாரு இவ்வளவு டேஸ்ன்னு. அதையும் அவர் தான் பண்ண. அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா அப்படின்னு சூக்தங்கள்லாம் சொல்றது இல்லையா? அந்தர் பகிஷ்ட, இங்கேயும் வெளியில, ஆபியந்தர சுச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உள்ளேயும் வெளியேயும் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்ல சார், அவருக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு தெரியாததுன்றதே கிடையாது. சர்வஜனாக இருக்கிறார் அவர் இல்லையா? சர்வஜனாக இருந்து அவர் என்ன பண்றார்? எல்லா ஹி நோஸ் எவ்ரிதிங். சர்வம் ஜானாதி இது சர்வஜனா. பகவானுக்கு எல்லாம் அறிந்தவர் அல்ல. எஸ் சர்வஜ சர்வவித் எஸ் ஞானமயம் தபஹா உபனிஷத், புத்தகோபனிஷத். இப்படி அவர் சர்வஜனாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, எல்லாரையும் தெரிஞ்சுட்டு இருக்கார். ஆனா அவர்கிட்ட இன்னொரு ஒரு குணம் இருக்காருங்க, தயாகரஸ்ய. தயாகரர் எப்பொழுதுமே கம்பாஷன் தான் இல்லையா? அவர் யாரையுமே விடுறதில்லை. நமக்கு தான் அவன் போட்டா சார், வந்தாப்பா அவன் பண்ணா அதுக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா பகவான் ஒரு நாள் யாரையும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே இந்த குழந்தை, நான் இருக்கும்போது இப்படி படலாமான்னு எல்லாரையும் பார்க்கலாம். நமக்கு நல்லவன் கெட்டவன்ற வித்தியாசங்கள்லாம் இருக்கு. ஆனா பகவான் பகவத்கீதையில என்ன சொன்னாரு? எனக்கு நல்லவன் கெட்டவன்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் யார் என்கிட்ட சின்சியரா இருக்காங்க. அவன் கெட்டவனா இருக்கான், கொலையாளியா இருப்பான், உங்க கண்ணுக்கு லோக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவன் என்கிட்ட அன்போட இருந்தானே ஆனால் அவன் சாதுரேவ சமந்தவ்யா, அவன் தான் எனக்கு சாது. இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, மெச்சூரிட்டி புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவன் தான் பகவானை பொறுத்த வரைக்கும் சாது, உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் அயோக்கியன். ஆனா நம்ம தெரியாம கேட்கறான், சார் அவன் நல்லா இருக்கான், அயோக்கியம்லாம் நல்லா இருக்கான் சார் அப்படின்றான். இந்த எண்ணம் எப்போ வந்தது? நீ அந்த கேட்டகரி தான். அவன் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை, அவன் சாது கேட்டகரிக்கு வந்துட்டான் அவன். அதனால அவர் ஏன் அப்படி இருக்காரு? அவர் என்ன பிராரப்தம்? இந்த கணக்கெல்லாம் நம்ம தான் பேசிட்டு இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம், சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். பகவான் சதா தயாபரனாதான் இருக்காரு இல்லையா? பாகவத கதைகள்லாம் படிச்சாங்க, அந்த கிருஷ்ணருடைய தயெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல? தயாபரர் இல்லையா? பாகவதெல்லாம் அந்த பஜனை எல்லாம் பண்ணும்போது பாடக்கூடிய பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு தயாபரராக இருக்கிறார் அந்த பகவான்றவர் அப்படின்னு. பவதா தயாகரம், அவர் ரொம்ப கருணையோட இருக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பவதா உமக்கு மயா கிம் வேதித்தவ்யம், உங்களுக்கு நான் என்னத்த சொல்றது இல்லையா? நான் என்னத்த சொல்ல போறேன்? உங்களுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி, ஆம்னிஷியன், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், அப்படி இருக்கக்கூடிய உமக்கு நான் என்ன சொல்லி நான் என்ன தெரியுது? என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லிதான் தெரியணுமான்னு உனக்கு இல்லையா? நான் சொல்லாமலே அவர் சொன்ன யோகக்ஷேமம் மகாமியம். அவன் யோகத்தையும் கேட்க வேண்டாம், க்ஷேமத்தையும் என்கிட்ட கேட்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், அவனுக்கு என்ன கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டாரோ இல்லையோ. ஆகையினால அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு நான் என்னத்த சொல்ல போறேன்? மயா சிந்தே சத்தியம் பரம அந்தரங்கா அப்படின்னாரு.
நீங்கள் உண்மையான அந்தரங்கத்துல இருக்கக்கூடியவர். எங்க இருக்கீங்க நீங்க? என்னுடைய ஹிருதய ஆகாசத்துல நான் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அங்க நாராயணன் அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. என்னுடைய மனசுல சிவபெருமானவர் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. எங்க? இந்த புண்டரீகத்துல, புண்டரீக கஷேத்திரத்துல எங்கிட்ட உட்கார்ந்து இருக்காரு. அங்க புண்டரீகபுரம்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துல அங்க உட்கார்ந்து இருக்காரு. அந்த பேராகாசத்துல அங்க உட்கார்ந்து இருக்காரு. இங்க தகராகாசத்துல இங்க உட்கார்ந்து. ரெண்டு பேரும் அந்தர்பகிஷ்ட சர்வம். ரெண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த நடராஜரும் ஒண்ணுதான் என் மனசுல இருக்கிறது தான். அங்க சிதம்பரத்துல ஆடிட்டு இருக்காரு. அவரும் ஒருத்தரே தானே சார். அதானே சார் ஆகாச தத்துவம். வேற என்ன தத்துவம்? இந்த தகராகாசத்துல இருக்கிறதும் பேராகாசத்திலையும் ஒண்ணுன்ற தத்துவத்தை நமக்கு சொல்வதற்காகத்தானே அவ்வளவு பெரிய கஷேத்திரம் வந்திருக்கு. அது மாதிரி டெய்லி நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமே போய். அந்த ஒரு தத்துவம் தானே அது. இப்படி பரம அந்தரங்கமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய யார வேற? அவர் தான் என்னுடைய ஆப்தர் இல்லையா? எல்லாரையும் ஆப்தோ யதார்த்தவத்தா அப்படின்னா. ஆப்தன்னா யாரு? நமக்கு உண்மையை சொல்லக்கூடிய, உண்மை எது? வேதம் எனக்கூடிய உண்மையை நமக்கு அளித்தவர் அவர் தான். இதை கொடுத்தவர் அவர் தான். பரம அந்தரங்கா. அவரை சித்தே அனுபகம் ஸ்வராமி. அவரை என்னுடைய மனதில் அனுதினமும் நான் ஸ்மரித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு. விதுரன் இருக்காரு. விதுரன் என்ன பண்ணார்? திருதராஷ்டிரனுக்கு விதுர நீதி நிறைய விஷயங்கள், சொல்லாத விஷயங்களே இல்ல எல்லாத்தையும் சொன்னார். சொன்ன தர்மத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொன்னார். சொன்னாலும் அவருக்கு திருப்தியா ஆகல. இன்னும் கொஞ்சம் வேணா அவரா இன்னும் அந்த புத்திர மேல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் போறா மாதிரியே தெரியல. அதனால அவர் விதுரன் என்ன பண்ணார்? சுவாமி, இந்த மாதிரி உங்களுக்கு உபனிஷத் தத்துவங்களை சொன்னாதான் நீர் மாறுவீர். இந்த கர்மகாண்ட விஷயங்கள், நீதி, இது இப்படி பிஹேவ் பண்ணா அப்படி பண்ணணும், பக்தி, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் முடியாது. ஆகையினால உங்களுக்கு வேதாந்தம் தான் கரெக்ட் அப்படின்னு அண்ணாவை பார்த்து ரொம்ப கருணையோட சொல்றாரு. வேதாந்தத்தை சொல்லணும்னாக்க நான் தாசி புத்திரனா போயிட்டேன். நீங்க சத்திரிய ராஜாவா போயிட்டேன். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண முடியாது. வேதாந்தத்தை உபதேசம் பண்ண முடியாது. பாக்கி விஷயங்கள்லாம் சொல்லலாம், நீதி எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் ஆல் அண்ட் கண்ட்ரி கேன் ஹேண்டில் இட். வேதாந்தத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? ஆகையினால நான் ஏற்பாடு பண்றேன்னு சனத்து ஜாத்தியரை வேண்டினார். அது எப்படி இவர் நினைச்சா வருவாரா? மேல பிரம்மலோகத்துல உட்கார்ந்து எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சனத்து ஜாத்தியர் பிரம்மலோகத்துக்கு யார் வந்தாலும் அங்க அவர் தான் சனகர் சுனந்தனர்கள் அவர்கள்லாம் பாடம் எடுத்திருந்தார். இவருடைய தபசனுடைய வலிமை ரொம்ப ஜாஸ்தி விதுரனுக்கு இல்லையா? விதுரன் என்ன பண்ணிட்டார்? உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து தபஸ் பண்ணார். தபஸ் பண்ண உடனே அங்கே சனத்து ஜாத்தியரை வர வைத்தார். சுவாமி, இங்க வரணும், உங்க அண்ணாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவருக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் இன்னும் அந்த திருப்தியானது ஏற்படவே இல்லை. அவர் ஏதோ சோகத்திலேயே இருக்காரு. பசங்க மேல ஒரே சோகம். ஒரு பையன் கூட சொல் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. ஏதோ ஒருத்தன் இருப்பான், இன்னொரு 2வது புள்ள கேட்பான், 3வது புள்ள கேட்பான். இந்த திருதராஷ்டிரனுடைய பிராரப்தம் பாருங்க. 100 பேரும் அவருக்கு அகேன்ஸ்ட் இல்லையா? ஆந்தி அதர்ஹேண்ட் அந்த பாண்டும் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. எவ்வளவு ஒரு பொறாமைக்குரிய பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. தம்பி பிள்ளைங்க அத்தனை பேரும் ஒத்துமையா இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா பாருங்க, எதிர் வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மாத்து பையன் ஒரு நாள் கூட பாஸே பண்ண 100 பேரும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, நான் அவனும் அதே சாப்பாடு தான் போட்டு வளர்க்கிறாரு எதிராச்சு மாமா, அவன் நானே அதே தான் பண்றேன், நானும் கோயிலுக்கு போறேன், அவரும் கோயிலுக்கு போறான். ஆனா அவாத்து பிள்ளைகள் ஜம்முன்னு படிக்கிறதுங்கன்ற மாதிரி எவ்வளவு மனசு வருத்தம். அத மாதிரி இங்க இவருக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க பாண்டு பசங்க எல்லாம் அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அப்பா பேச்சை கேட்டுட்டு, யார் பேச்ச வந்தா கிருஷ்ண பரமாத்மா பேச்சை கேட்டுட்டு, இதுங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்ற மாதிரி ஒரு செட்டு வந்துட்டாங்க. இப்படி 100 பேரும் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருக்காங்களே, இது என்ன பண்றது? இதுக்கெல்லாம் தீர்வு ஒண்ணுதான். எந்த கஷ்டம் வந்தாலும் இல்லையா, மகத் கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு உங்களுக்கு வேற எங்க கிடைக்கும்? வேதாந்தத்துலதான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் வந்தவன முதல் கேள்வி கேட்டார். பிரமாதம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இடத்துலயே அவர் கேட்கிற கேள்வி பாருங்க, பிரமாதம்னா என்ன அப்படின்னு. தமிழ் பிரமாதம் இல்ல, பிரமாதம்னா என்ன அர்த்தம்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விடுவது, மறப்பது. பகவானுடைய ஸ்மரணையை மறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல எண்ணமே வராது. அவர்கள் சதா சர்வ காலமும் பகவானை நினைத்து கொண்டிருந்தா இந்த நல்ல குணங்கள்லாம் போட்டு நீ மேல உட்காரும் இல்லையா? பக்திக்கு ஒரு வேல்யூ இருக்கு.
நான் பக்தனாக இருந்தா என் கூடவே நல்ல குணங்கள்லாம் போட்டு போட்டு தய, அமானித்துவம், அதம்பித்துவம், எல்லாம் அஹிம்சா, ஆர்ஜவம் எல்லாம் போட்டி போட்டு வரும் இல்லையா? இப்படி கெடுதலா பகவானுடைய மறந்துட்டான்னு வச்சுங்க, பகவானுடைய காரியத்தை மறந்துட்டான்னாக்க எல்லாம் விபரீதமாகத்தான் போகும் அப்படின்னு. விபத்துனா என்ன அப்படின்னு, இதுதான் பெரிய விபத்து இல்லையா? ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஏன் நடக்கிறது அப்படின்னாக்க, துக்ககரமான ஆக்சிடென்ட் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு, சரியான பகவத் ஸ்மரணமானது இல்லை இல்லையா? மனங்கி நின்ற வழிபாடு எல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னார். இப்ப சரி சார், பிரமாதம், விபத்து எல்லாம் சொல்ற இதுக்கெல்லாம் என்ன வழின்னு கேட்டார். அனுதினமும் இல்லையா அனுஸ்மரணம், பகவானையே நினைக்கிறது ஒண்ணுதான் விஷ்ணு ஸ்மரணம், கிருஷ்ண ஸ்மரணம் தான் இதுக்கெல்லாம் ஒரு வழி அப்படின்னு சனத் சுஜாத்தியர் அவருக்கு பண்ணார். அப்ப என்ன தெரியுது, பரமாந்தரங்கமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண ஸ்மரணம் தான் சித்தே ஸ்மராமி அகம். அப்படிப்பட்ட அந்த பகவானை நான் என்னுடைய சித்தத்தில் தினந்தோறும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அடுத்தது கிம் ப்ரூமஸ்தவசாக யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேய பிரதோத்யோகினஹ திருஷ்டாதிருஷ்டமதோபதேச கிருதினஹ பாஹ்யாந்தர வியாபினஹ சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதஹ கிவேதிதவ்யம் மயா சம்போ த்வம் பரமாந்தரங்க இதி மே சித்தே ஸ்மராமீனுவஹம். மனசை எப்பொழுதும் பகவான் கிடத்திலேயே செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மனசு எங்க இருக்கு? என்னுடைய சரீரத்துல இருக்கு இல்லையா? அது எங்க இருக்கு? அந்த நேசிட்டு அனுவகம் ஸ்மராமி, என்னுடைய மனசுல அனுவகம், அகம் அப்படின்னா டெய்லி, அனுவகம் அப்படின்னாக்க டெய்லி 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 ஸ்மரித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். மனசானது எங்க இருக்கு? சரீரத்துல இருக்கு இல்லையா? சிவன் உங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கார். அந்த சிவன் எங்க இருக்கார்? இந்த சரீரத்துல என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அவர் இங்க உட்கார்ந்து இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகமானது எப்படிப்பட்டது? என்னுடைய தேகம் தெரியுமா இல்லையா? உள்ள பாத்தீங்கன்னா எல்லா தாத்துக்கள் தான் இருக்கு. மஜ்ஜா, எலும்பு, தசை, மாம்சம், ரத்தம், சீழு எல்லாம் இருக்கு. ஆனா மூத்திரம், புரீஷம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதுதானே சார் தேகம். தேகம்னா என்ன அர்த்தம்? திறந்து பாத்துறீங்க, தோலை கொஞ்சம் உரிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்க அழகு என்னன்னு. கண்ணாடியில பார்த்து ட்ரெஸ் பண்ணி கொண்டீர்களே, ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் தோலை உரிச்சு பாருங்க, தெரியும். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எப்படி சார் தேகத்தை போய் தேவாலயம்னு சொல்றது? தேகம்னால என்ன அர்த்தம்? தகன யோக்கியம் தேகம். அதுக்கு பேரை எதுக்கு கொடுத்தேன்? தேகம்னு கொடுத்தேன். இது ஒரு நாள் எரிக்க போறதுப்பா. டெய்லி கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், இதை ஒரு நாள் எரிக்க போறான், இதை ஒரு நாள் எடுத்துட்டோ எங்க பையன் தன்னுடைய வேலையை காமிக்க போறான்றது தானே ஞாபகப்படுத்துறது. அது ஞாபகம் வர மாட்டேங்குது. பவுடர் போட்டுக்கிறான் இல்லையா? 4 பேர் என்ன பார்த்து கை தட்டணும், சிரிக்கணும், பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அது சரி நினைச்சிட்டு போட்டாங்க. இந்த தேகத்தை தேவாலயம்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா, அதுங்க சார் தகராகாசம்னு ஒண்ணு இருக்கு. அங்க எல்லாருடைய ஹிருதயாகாசத்திலையும் அவர் உட்கார்ந்து இருக்காரு இல்ல? அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? நாபியாமுபரிதிஷ்டதி, என்னுடைய தொப்புளுக்கு மேல அவர் உட்கார்ந்து இருக்காரு சார். அவரு ஆகையினால இது ஆலயமா போச்சு. அவர் உட்கார்ந்தா இதெல்லாம் செகண்டரி. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அழுக்கு மலங்கள் எல்லாம், ஆணவ மலம், கார்த்திக மலம், மாயிக்க மலம், இந்த எல்லா மலங்களும் நீக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. ஏன்? அவர் இருக்கார் என்ற என்னுடைய நினைப்பு, என்னுடைய மனசு, ஏன் நம்ம பாத்துல அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க இல்லையா? அப்ப என்னுடைய நினைப்பெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னாக்க இந்த வீடு தேவாலயமா போயிடுச்சு இல்லையா? அதனாலதான் பூஜை பண்ணும் போது எப்படிப்பட்ட பாவத்தோட பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்குன்னா, தேகோ தேவாலய புரோக்தா, தேகம் தேவாலயமா இருக்கு. ஜீவோ தேவ சனாதனகா, இந்த ஜீவனானவர் வேற யாருன்னு சனாதனமா எப்போதும் இது ஏதோ நான் பிறந்தேன் போயிடுவேன்ற விதப்போ நான் எப்போதும் இருக்கக்கூடியதான ஆளான ஜீவோ தேவ சனாதனகா எஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், இந்த அஜ்ஞான நிர்மால்யத்தை இது எல்லாத்தையும் எடுத்துடுங்க. அப்படி ஆன உடனே நீ என்ன ஆயிட்டீங்க? இந்த மாய்க்க மலம், கார்மிக மலம், தெய்வீக மலம், இந்த ஞான முதிரையை வச்சுன்னு தட்சிணாமூர்த்தி அப்படி உட்கார்ந்து இருக்காரு. இந்த ஜீவனானவர் எப்ப பார்த்தாலும் இந்த மூணோடையே போயிது, மாய்க்க மலம், ஆணவ மலம், கார்மிக மலத்தோடையே போய் சேர்ந்துக்கிறது. இல்லைன்னா
ஜாகிரத புருஷனோட, பேக்கரோட, ஸ்லீப்பரோட, ட்ரீமரோடையே போய் சேர்ந்துட்டு இருக்கு என்னுடைய ஆத்மா. அதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. இது 3 நீ பாக்குறே, நீ இங்க வா, இங்க வந்து பிரம்மத்துக்கிட்ட சேரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இல்லையா. அதுதான் தட்சிணாமூர்த்தி காண்பிக்கக்கூடியதான இந்த ஞான முதிரை. இதை இப்படி இருக்கக்கூடிய இதை திருப்பி விடணும். திருப்பி விட்டு இதை எங்க பார்க்கணும், உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுனாக்க நம்ம தப்பு பண்ணுவோமா இல்லையா. அதுக்கப்புறம் பக்தனாக மாறிவிடுவோம் அப்படின்னு. பக்தோ பக்தி குணாவிருத்தே மிருதமிருதா பூமே பிரசன்னே மனஹ கும்பே சாம்ப தவாக்ரி பல்லவயுகம் சம்ஸ்தாப்ய சம்பித்பலம் சத்வம் மந்திரமுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் பஹன்னே புண்ணியாஹம் பிரகடீகரோமி ருச்சிரம் கல்யாணமாபாதயன். அப்படி மலங்கள் இருந்ததே. ஆனால் என்னுடைய ஹிருதயத்துல என்கிட்ட நிறைய மலங்கள் இருக்கு, நல்ல தெரிய. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்தரியம் எல்லாம் இருக்கு. கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு. விறுவிறுன்னு ஓடி போய் இன்னொருத்தர தள்ளிட்டு வாங்குவானு இந்த எண்ணங்கள்லாம் இருக்கதானே இருக்கு எனக்கு. அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டானாக்க இத கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியவாச்சனம் பண்ணணும். ஆத்துல புத்தி வந்துச்சு இல்லையா. எல்லாம் யார் வந்தாலும் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வருது. யாரும் ஆத்துக்கு வர முடியாது, நம்ம போக முடியறது இல்ல. ஆத்துல ஆசௌச்சம் வந்துருச்சு 10 நாள் ஆசௌச்சம் வந்துருச்சுனாக்க என்ன ஆகுது, அந்த வீட்டுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது வருது, மசானத்துக்கு போறது வருது, இதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. இங்க போனோம்னா காவடிக்கு போறான், அங்க போய் இன்ஃபெக்ஷனை வாழ்ந்துட்டு வரான். அதனால ரொம்ப சுச்சி ருச்சியா இருக்க வேண்டியிருக்கு. அவத்துல சமயம் எல்லாம் பண்ணா இதெல்லாம் எந்த பிரச்சனையை கொடுக்குமோ. அதனால என்ன பண்ணிட்டோம், அந்த 10 நாள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அது முடிஞ்ச உடனே என்ன பண்றோம், புண்ணியாக வாசனம் அப்படின்னு ஒரு கர்மா பண்றோம். அந்த புண்ணியாக வாசனம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னாக்க முதல்ல ஒரு அச்சதை தேவைப்படுறது. அந்த இலையில அச்சதை போட்டு இல்ல அந்த தாம்பாளத்துல அச்சதையை வச்சு அதுக்கு மேல ஒரு கும்பம் தேவைப்படுறது. அந்த கும்பத்துல நல்ல ஜலம் தேவைப்படுறது, சுத்தமான ஜலம் தேவைப்படுறது. அதுக்கு மேல நன்னா அந்த கலசத்தை நூலை போட்டு நன்னா சுத்த வேண்டியது. நூலை போட்டு அந்த கும்பத்தை தயார் பண்ணி அந்த கும்பத்துக்கு மேல மாவளைய வச்சு இல்லையா, மாவளைய வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காவை வச்சு அதோட போட்டுதான் அதுல ஒரு தர்பையை வேற பெருகி வைக்கிறான் வச்சு அதற்கு பிறகு என்ன அதோட உள்ள அதுல வர்ணன ஆவாகனம் பண்ணி இல்லையா, வர்ணன ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அதற்கு பிறகு பிராமணர்களை கூப்பிட்டு நல்லா புண்ணியாக வாசனம், புண்ணியமான புண்ணியம் என்ன வேத மந்திரம், வேத மந்திரத்தை அகம் இந்த தினம் புண்ணிய தினமாக ஆக வேண்டும். புண்ணிய அகஹா புண்ணியாகா இல்லையா, இந்த அகம் அகஹா அப்படின்னாக்க டே, இந்த டே புண்ணிய தேவாக மாற வேண்டும் என்பதற்கு வாசனம். இது உங்களுடைய வேத வாக்கின் மூலமாக இது நடைபெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் புண்ணியாக வாசனம் அப்படின்னு ஒரு கர்மாவை பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை இப்போ உருவகப்படுத்த போறார், ரொம்ப அழகா சிவபக்தியோட இது சேர்க்க போறார். பக்தோ பக்த குணாவிருத்தோ முதபிருதா பூர்ணே பிரசன்னே மனா பேசாம்ப தவாங்கிரி பல்லவயுகம் சம்ஸ்தாப்ய சம்பித்பலம் சத்வம் மந்திரமுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வஹன்னே புண்ணியாகம் பிரகடீகரோமி ருச்சிரம் கல்யாணமாபாதயன். உம்பே சாம்ப அப்படின்னார். அம்பா கூடும்போது பகவான் எப்படி கூப்பிடுற, ஆத்துல விசேஷம் நடக்கிறதுன்னா அவர் பாட்டுக்கு தனி கட்டையா யாரும் வரக்கூடாது. நம்ம தனியெல்லாம் வணங்குற வழக்கம் எல்லாம் கிடையாது. தனி தெய்வங்கள்லாம் வணங்க வேண்டாம். எப்பொழுதுமே ஆத்துக்காரியோட இருக்கிற தெய்வத்தை தான் வணங்கணும். நீங்க ஐயப்பன்னு சொன்னீங்கன்னா பூர்ணபிஷ்கலாம்பாசனே சாஸ்திராதான் நம்ம ஆத்துல எல்லாம் பூஜை பண்ணணும் இல்ல. வெறும் விநாயகர் சதுர்த்தி வந்தா கூட நம்ம இப்பெல்லாம் பண்றான் எல்லாரும், ஆனா சித்தி புத்தி சமேத அப்படின்னா அதுதான் மகாகணபதியை தான் நம்ம பண்றது வழக்கம். சித்தலட்சுமி சமேத மகாகணபதி தான் அவருக்கு பேரு. இப்படிதான் நம்ம பண்றது. அதனால இங்கேயும் பகவான் எப்படி சாம்பா அப்படின்னு சொல்ற, அம்பாளுடன் கூறினவர் ச அம்பே அம்பா சக இல்ல
ஏ சாம்பா, அம்பிகையோட கூடினவரே, நிஜ சரீர ஆகார சுத்தி விஹன்னு, என்னுடைய சரீரம் இருக்க, இந்த சரீரம் ஒரு ஆகாரம், ஒரு வீடு, கிரகம். அதுல சுத்தி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பக்தனாக நான், பக்தஹா தன்னு நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். இல்ல, அது எதற்காக அப்படின்னாக்க, ருச்சிரம் கல்யாண மாபாதையன், கடைசியில ஓட்டுக்கா பாருங்க. எதுக்காகனாக்க, மனசுக்கு பிரியமான சகல கல்யாண குணங்களும் சக்திகளும் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக என்ன பண்றேன், ஆபாதையன்னு. பக்தி குணாவிருத்தே, பக்தின்னு அந்த கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்துக்கு நூல் கட்டுறேன். எப்படி கட்டுறேன், இல்ல பக்தின்ற ஒரு நூலை, பக்தி குணாவிருத்தே, ஆவிருத்தம் அப்படின்னு சுத்துறது, சுத்தி கட்டுறேன். எதால கட்டுறேன், குணம். குணம்னா என்ன அர்த்தம்னாக்கா கயறுன்னு அர்த்தம். குணம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. குணம்னா ப்ராப்பர்ட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, குணம்னா கயறு அப்படின்னு. குணசர்ப்ப திருஷ்டாந்தம்னு சொன்னா என்ன எடுத்துக்கீங்க, கயறு பாம்பு திருஷ்டாந்தம் அர்த்தம். குணம் அப்படின்னாக்கா நூல். அந்த நூலை என்ன பண்றேன், பக்தி குணாவிருத்தே, இல்ல பக்தின்ற நூலால சுத்தி கட்டுறேன். அதை சுத்தி கட்டி, அப்ப என்னாச்சு, பக்திக்கு இல்லையா நூல். பக்தி ஏன் வரணும், இது இந்த பாசத்துல, இந்த எமோஷன்ல போய் அங்கங்க போயிட்டு இருக்கு. இத சரிப்படுத்தணும்னா அந்த எமோஷன் முதல்ல ஒரு இடத்துல, இந்த வீடு குடும்பம் இதுலயே இருக்கு இந்த புத்தி. அது அப்படியே அந்த இவனுடைய அன்பதிங்க அங்கே இருந்து எடுத்து ஆத்மனஸ்துக்கலமாய சகோபிரியம் அதை எடுத்துன்னு பகவானோட கட்டணும் இல்லையா. அந்த நூலை எடுத்துன்னு பக்தின்ற நூல்னால அதை கட்டி என்ன, அதற்கு பிறகு உதமிருதா பூர்ணே இல்லையா, சந்தோஷம். தம் அப்படின்னா அமிர்தம் அப்படின்னாக்க ஜலம் இல்லையா. அதுல என்ன பண்ணா, அந்த ஜலத்துல இருக்கக்கூடியது ஜலம்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம பாத்துல புண்ணியவாஜனத்துக்கு பண்ணும்போது அது அமிர்தம் இல்லையா. அமிர்தமாக பக்தின்ற நூலால கட்டி, சந்தோஷம்ன்ற ஜலத்தால அது என்ன, பக்தியோட நூல்ல நீங்க கட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பகவான் பாத்துக்கிறாரு தைரியம் வந்துட்டு நீங்க யாருக்காவது பயப்படுவாரா. உங்களுக்கும் அம்பாளுக்கும் சைட்டு கான்டாக்ட் இருக்கும் போது என்ன, நீங்க பர்சனல் பக்தி தானே எல்லாருக்கும், உங்களுக்கும் உங்க அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய பக்தி இன்னொருக்கு எப்படி தெரியும். அவர் ஏதாவது நினைச்சிட்டு இருக்காரு உங்க பக்தி என்ன, உங்களுக்கு தான் தெரியும், அது உண்மை. அதனால நீங்க அந்த தைரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எதுக்காவது பயப்படுவாளன்னா எப்ப பார்த்தாலும் சந்தோஷம்தான் இல்லையா. அந்த சந்தோஷம்ன்ற அந்த ஜலத்தினால அது அப்படியே நிறையணும் இல்லையா. அந்த ஆனந்தம்ன்ற ஒரு ஜலம், அமிர்தமான ஒரு ஜலத்தை அதுல நிறைந்து, அதுல நன்னா முக்கால் வரைக்கும் அதை நிறைச்சிட்டு அந்த தண்ணியில நிரப்பி, அப்புறம் பிரசன்னே மனக்கும்பே, அது எங்க இருக்கு, பிரசன்னமான சுத்தமான அர்த்தம். அல்மிஷம் இல்லாம நல்லா அழகா முந்தினாலே நல்லா தேய்ச்சி அதை நல்லா போட்டு பீதாம்பரி எல்லாம் போட்டு நல்லா அலங்கி வச்சிருவாங்க. இல்ல நம்ம அடுத்த நாள் நம்ம முந்தினாலே போட்டு அலம்பி அதை வச்சு பிரசன்னே மனக்கும்பை, இந்த மனசாகரிய கும்பம் இருக்கு இல்லையா, அதை நீங்க நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். காமம் குரோதம் வரக்கூடாது, என்ன வராம அதை பாதுகாக்கணும். மனசுல அந்த எண்ணம் வரும்போதே உங்களுக்கு அதிகோ நமக்கு போய் இந்த எண்ணம் வந்துருச்சு, இன்னும் எல்லாரும் மாதிரி நம்மளும் ஆயிடுவோமோன்ற பயம் வரணும் உங்களுக்கு. காமம் குரோதம் லோபம் மோகம் இன்னும் இன்சை பண்றது, இந்த எண்ணங்கள்லாம் வரும்போதே நம்ம புத்திக்கு தெரியும் போது இதெல்லாம் தப்புன்னு அந்த புத்தியானது நல்லா வேலை செய்து அந்த மனசை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையா. இந்த மனக்கும்பத்துல நீங்க என்ன பண்ணும், அவ மாவலையெல்லாம் வைக்கிறவாள் இல்லையா, என்ன அவ அந்த இடத்துல அங்கிரி பத்மா அவருடைய திருவடி இதான துளிரா இருக்கு. அவருடைய திருவடிகள் எப்படி இருக்கு, அம்பாளுடைய திருவடிகளை பத்தி சௌந்தர்யில இருக்கு, அவ்வளவு மிருதுவா கோமளமாக இருக்கக்கூடிய அதை நீங்க நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணம் நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அம்பாளுடைய கால்ல அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லையா. அப்படி அவளுடைய நகத்துல அப்படி பிரதிபலிக்க, நகதீதி தான் ஒளி, நகதீதி சஞ்சன்ன தமோகுணம் இல்லையா. நன்னா இருக்கக்கூடிய அந்த இருட்டாக இருக்கக்கூடிய இவனுடைய மனசு அங்க பட்ட உடனே, அந்த ஒளி பட்ட உடனே அது எப்படி போகிறதோ அப்படி இல்லையா. அப்படி ஸ்வச்சன்னமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த மனசை அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னா, அம்பாளுடைய திருவடிகள் எப்படி இருக்கு அதே மாதிரி இங்க துளிர்கள் தான் பகவானுடைய திருவடிகள், சிவனுடைய திருவடிகள் அங்க அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கிரி நக திருவடி இல்லையா, அங்கிரி
பல்லவம் அப்படின்னாக்க குளிர், அப்பொழுது முளைச்சதான அந்த பல்லவம் எவ்வளவு மிருதுவாக இருக்குமோ அப்படி அந்த திருவடிகளான துளிர்களும். அப்புறம் சம்பித் பலம் அப்படின்னு பேரு. எதுக்கு? தேங்காய்க்கு. ஏன்? முக்கண் 3 கண்ணு இருக்கும் இல்லையா? எங்க சிவனே அங்க இருக்க தேங்காயில இல்லையா? ஆகையினால சம்பித்துனாக்க ஞானம். ஞானம் என்ற தேங்காயை அது மேல வைத்து இல்லையா, வைத்து சத்வம் மந்திரம் உதீரயன், அங்க எப்படி புண்ணியா வாஞ்சனத்துல பிராமணால வைத்துக் கொண்டு வேத மந்திரத்தை சொன்னீரோ அதே மாதிரிங்க சத்துவகுணமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாதாரண கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர் வெள்ள வேட்டி கற்றவர்களுக்கெல்லாம் சக்தி பஞ்சாட்சரி அப்படிதான் கொடுப்பான் இல்லையா? ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம ஊர்ல வழக்கம். சக்தி பஞ்சாட்சரி இல்லாமல் ஒருத்தர் சமைச்சா, சிராதத்துக்கெல்லாம் சமைச்சா பிராமணன் அந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. பஞ்சாட்சரி உபதேசம் ஆனவா சமைச்சாதான், அந்த உபதேசம் ஆகாதவா சமைச்சா சாப்பிட முடியாது. நல்ல வாத்தியார் கூப்பிட்டு வந்துட்டீங்க வச்சீங்கன்னு அவர் விசாரிப்பாரு, இது என்ன டெய்லி கல்யாணம் 3 வேளை இந்த வீட்டுல பண்ணிட்டு இருக்காரா இந்த எஜமான, நாம்பாட்டுக்கு ஆவாத்துல வந்து சாப்பிட்டுட்டு சாதம் சாப்பிட்டு எங்களுக்கு ஓந்து போயிடுச்சுன்னா என்ன பயம் அப்படின்னு அவருக்கு பயம். அந்த ஆத்து மாமி என்ன ருச்சியா இருப்பாளா, கரெக்டா காத்தால பக்தி சந்தியா இருப்பாளா அப்படின்னு கேட்டு பஞ்சாட்சரி உபதேசம் ஆரம்பிச்சாங்க குடும்பத்துல. இப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் அந்த காலத்துல வந்தா. அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. இப்ப சொன்ன எல்லாம் கதையாக போயிடும். இப்ப சொன்ன மனசுதான் வருத்தப்படுவேன் எல்லாத்துக்கும். அதனால இது சொல்ல முடியாது. மொத்தத்துல என்னன்னாக்க இந்த சத்துவம் மந்திரம் இல்லையா, சத்துவகுண பிரதானமாக இந்த மந்திரம், இந்த நமச்சிவாய மந்திரத்தை சதா சர்வகாலமும் உதீரயன் இல்லையா சொல்லிக்கொண்டே இருந்து புண்ணியாகம், இந்த புண்ணியாகன், இந்த புண்ணியாக வாச்சனத்தை பிரகதி கரோதி கரோமி, இதை பிரகாசப்படுத்துகிறேன் அப்படின்னு நிறைய கேள்வி வருது. அது என்ன சார் நூலுக்கு அப்படி ஒரு வசதி அப்படின்னாக்கா, அப்பா நூலுன்னாக்கா பாசத்தை குறிக்கிறதுப்பா. இந்த உங்களுடைய அன்பை நீங்க கண்ட இடத்துக்கெல்லாம் நீங்க பிரயோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எமோஷன் எல்லாம் எங்கெங்கயோ கதை எழுதுறதுக்கும், சினிமா பாட்டு கேட்கறதுக்கும், கர்நாடிக் மியூசிக் கேட்கறதுக்கும், நாடகத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எமோஷன் எல்லாம். அந்த எமோஷன் எல்லாம் பக்தி பக்கத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. பக்தின்ற நூல்ல அந்த கலசத்தை கலசம்ன்ற ஆதாரம் எது? என்னுடைய மனசு. இந்த மனசை எப்படி நான் அதை கட்டி அதை வழிக்கு கொண்டு வருது? அது அங்க அப்படியே போயிடுறது இல்லையா? அத போய் அந்த பக்தின்ற கிரந்தங்கள்லாம் வாசிச்சேன்னா, பாகவதாதி கிரந்தங்கள், சிவானந்த லகரி, சௌந்தர்யா லகரி போன்றவெல்லாம் பண்ணா அந்த மனசு அந்த எமோஷன் எங்க கொண்டு வந்து சேர்க்கலாம் பாருங்க. இல்லைன்னா அங்க போயிடும், அது பாட்டு கேட்கறதுக்கு போயிடும். இது இந்த ராகமா அந்த ராகமா, இதுக்கு ஜன்ய ராகமா ஜனக ராகமா, இப்படி போயிடும் இல்லையா? ஆனால்தான் அந்த பக்கம் போக விடக்கூடாது. உங்களுடைய எமோஷனை அந்த பக்கம் டைவர்ட் பண்ணாம இந்த பக்கம் எடுத்துன்னு வரணும்னாக்கா அந்த மனசு வேணும் இல்லையா? பக்தின்ற நூல் அவசியமாக இருக்கு மனசுல. அப்புறம் இந்த ஜலமானது எதையும் ஞாபகப்படுத்துறது அப்படின்னாக்க, அது ஜலம்னு சொல்லாம நான் என்ன சொல்றேன், அமிர்தம்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே அது ஏதோ நீங்க நினைக்கக்கூடிய ஜலம்னு அங்க நினைக்காதீங்க இல்லையா? அது சுத்தமாக பிடித்த ஜலம். அது வருணனே அங்க உட்கார போற நம்பாத்துல இவன் இமம்மே வருணஸ்வதி மத்தியாஜம் ஹிருதயான்னு ஆரம்பிச்சு அதுல வருணனையே அபாம் பதையே நமஹா அப்படின்னு சொல்லி அவரே உட்கார போறதுனால அது அமிர்தத்துக்கு ஒப்பானது. இந்த மந்திரத்தை நீங்க முடிஞ்ச உடனே அகாலம் திகரணம் சர்வ வியாதி பிரசவனம் மந்திர பூதோதகம் சுபம்னு அவர் கொடுத்து அதை சாப்பிட்டா அப்படியே க்ஷேமமாக உங்க குடும்பம் முழுக்க ஆகப்படுது இல்லையா? அந்த வாத்தியார் பண்ற அந்த நன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். அவருக்கு நம்ம பணம் கொடுக்கறதுக்கு 1000 கொடுக்கலாமா 2000 கொடுக்கலாமான்னு கேட்கலாம். ஆனா அந்த பெரியவர்கள்லாம் அந்த வாக்குனால அதை பண்ணி அந்த குழந்தைக்கு ஆயுஷம் நடந்து அவனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பையன் ஓஹோன்னு நாளைக்கு பெருசா வரப்போறான்னு எத்தனை கோடி சம்பாதிக்க போறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த செல்ஃப்லெஸ்ஸாக அந்த வேத பாடசாலையில போய் 8 வயசுல இருந்து சர்டிபிகேட் கூட போடாம எதையும் அனுபவிக்காம அந்த வேத பண்டிதர்கள் இருக்காருல்ல, அவர்களுடைய வாழ்த்து இருக்கு தெரியுமா? அதுக்குதான் வேல்யூ. அவன் நல்லா வாழ்த்தினான்னாக்கா ஜம்முன்னு மந்திர பூதோதகம் சுபம்னு சொல்லி அந்த குழந்தை மதத்துல தளிச்சு அவர் கொடுத்தாரே, ஆனால் அதனுடைய வேல்யூ கோடி கொடுத்தாலும் அதுக்கு சமமா ஆகுமா இல்லையா? இப்படி பார்க்கணும். அவருடைய பியா தேவம் பிரியா தேயம் சம்விதா தேயம் அப்படின்னு உபநிஷத்து கத்து கொடுக்கறது. வாத்தியாருக்கு கொடுக்கும் போது
பயந்துட்டே கொடுக்கணும். அவர் மனசு கோணி போயிட்டாருனாக்கா கர்ம போடுமே அப்படின்னு பயம் இருக்கணும் நமக்கு. பியா தேயம் கிரியா வெக்க பண்ணோம். நான் இவ்வளவு செலவழிக்கிறேன், ஐயோ அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது பில்லு 2500 ரூபாய் கொடுக்குறேன், இவர் போய் ஒரு 500 ரூபாய் கேட்டதுக்கு போய் அவர்கிட்ட போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே, எங்க அப்பாவே வராறாங்க என்ன, இப்படி இல்ல நினைக்கணும். பிரியா தேயம் பியா தேயம் சம்பிதா இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அறிவோட கொடுக்கணும் சொல்லியிருக்கு இல்லையா. ஆகையினால இதை இப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜலமானது இட் இஸ் நோ மோர் ஜலம், இட் இஸ் அமிர்தம்னு தெரியும். அடுத்தது மாவலை சொன்னார் இல்லையா. இந்த மாவலையும் திருவடிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னாக்கா, மாவிலை அப்படின்னு சொன்னோடனே ஞாபகம் வர வேண்டியது நமக்கு என்ன, ஆம்பரேஸ்வரர் ஞாபகம் வரணும் இல்லையா. மாவிலைன்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும், உடனே அந்த மாம்பழத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் ஞாபகம் வரணும். அந்த அம்பாள் அவருக்காக தபஸ் பண்ண இடத்தை மறக்க முடியுமா, காஞ்சிபுரத்தை மறக்க முடியுமா இல்லையா. அப்படி அந்த மாவிலையில அந்த இடத்துல போய் அவரை நினைத்தோமே ஆனால் அதற்காகத்தான் அந்த மாவிலையை பண்றான். அந்த மாவிலையை ஏன் சார் வாசல்ல வைக்கிறோம்னா, மாவிலையை வாசல்ல வச்சான்னாக்க அந்த மாவிலைக்கு தனியான ஒரு குணம் இருக்கும். உள்ள வரும்போது யார் உள்ள வந்தாலும் அவ எவ்வளவு கெட்டவாளா இருந்தாலும் அவ மனசை பியூரிஃபை பண்ணக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி அந்த மாவிலைக்கு இருக்கான். அந்த மாவலை பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னாக்க, சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணா அந்த மாவலை இந்த வில்வம் துளசி இதெல்லாம் பக்கத்துல இருந்ததுன்னா உங்க மனசு தவறான எண்ணங்கள் போகாம இருப்பாங்க. நீங்க ஒன்னும் பிரயத்தனமே படல. ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணா ஏன்னா அது ஒரு மனசு அதிக எப்போது எப்ப பார்த்தாலும் வெள்ளுன்னு விழுவார் இந்த மனுஷன் என்ன, ஆனா இவருக்கு அன்னை உழவே மாட்டேன்றாரு. அவர் ஆத்திலேயே சந்தேகம் வந்துருக்கு, மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு. இல்ல அங்க மாவலையும் வில்வெல்லாம் இருந்ததுன்னா இவருக்குதான் இப்ப என்ன, அது அந்த நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான மாவலை. அதை கண்டுபிடிச்சுதான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன, அந்த மாவலை அங்க வைக்கி அப்படின்னார். அதுல தேங்காய் அப்படின்றது எதை ஞாபகப்படுத்துறது இல்லையா. தேங்காய்ன்றது ஞானத்தை ஞாபகப்படுத்துது. எந்த ஞானம், அதுல என்ன இருக்கு, வெளியில ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அது அழகா அந்த வெள்ளையா அங்க பூத்திருக்கு, அதுல ஒரு அமிர்தத்தை வேற வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, உன் கண்ணோட இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குன்றதுனாலதான் நம்ம அதுல எல்லாம் அந்த தேங்காய்க்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்திருக்கோம். இப்படி அந்த தேங்காய் அப்படின்றது அந்த இடத்துல எது ஞானம் தான், சம்பித்து தான், ஞானம் தான் தேங்காய் அப்படின்னு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மந்திரம் சத்துவம் மந்திரம் சம்ஸ்தாபிய, அந்த மந்திரம் என்ன, சத்துவ குணத்தை உங்களை அறியாமலே நீங்க ஜபம் பண்ண 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 உங்களுடைய ரஜோகுணமும் தமோ குணமும் அப்படியே உங்களை விட்டு உங்களை அறியாமே உங்களுக்கு நீங்க ஐயோ நோட்டே பண்ணல. அவன் எப்படி சார் அந்த மந்திரம் பண்ணாக்க கொஞ்சம் பலன் தெரியாது சார். பலன்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட இருக்கிற ரஜோகுணமும் தமோ குணத்தையும் அதை நீக்கி கொண்டு வருகிறது, அவ்வளவுதான் அந்த மந்திரம் பண்றது இல்லையா. உங்களுடைய சத்துவ குணம், உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்துவ குணத்தை அது அபிவிருத்தி பண்ணிக்கிறது அப்படின்ற இதெல்லாம் சிவபக்தியினால ஏற்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யங்கள் என்பதை பிரகட்டி கரோமி, இதைதான் நான் பிரகாசப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். அனன்ற ஓய்வே இருக்கக்கூடிய அந்த கலசத்துல பக்தின்ற சரடால கட்டி அதுல ஆனந்தம்ன்ற நீரை நிரப்பி பக்தனாகிய நான் உங்களுடைய காலடிகளை பற்றி கொண்டு மாவிலையாக அறிந்து அறிவுன்ற தேங்காவை அது மேல வச்சு எனது வீடுன்ற உடலுக்கு புண்ணியாகம் என்ற மந்திரங்களை எல்லாம் ஓதி இல்லையா, அதை சிவமந்திரங்களின் மூலமாக பரமானந்தத்தை அடைய முயல்கிறேன் அப்படின்னு பிரகதி கரோமி, அதான் முயல்கிறேன் அப்படின்னாக்க ஒரு இடத்தை புனிதமாக்கணும்னா புண்ணியாகம் ஆகணும் இல்லையோ. இப்படி அமங்கலம் அசுத்தம் எல்லாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசுல அந்த அசுத்தமும் அமங்கலமும் நீங்கி அந்த மங்களஸ்வரூபமான சிவனுடைய ஆவிர்வாவம் ஏற்பட வேண்டும் என்றால் பக்தி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக இவர் சொன்னார். பக்தோ பக்தி குணாவிருத்தோ முதாமிருத பூர்ணே பிரசன்னே மனஹா கும்பே சாம்பதவாங்கிரி பல்லவயுகம் சம்ஸ்தாபிய சம்பித் பலம் சத்வம் மந்திரபுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வஹன்னே புண்ணியாகம் பிரகடீகரோபிருச்சிரம் கல்யாணமாபாதயன். கல்யாணம் ஆபாதயன், மக்கெல்லாம் மனசுக்கு பிடித்தமான அனுகூலமான மங்களங்கள் எல்லாம் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த பக்தின்ற நூல்னால இப்படி எல்லாம் நம்ம பண்றோம். அவரை கட்டி இல்ல என்ன அதுல ருச்சிரம் அப்படின்னு ருச்சிரம்ன்றாக்க மனசுக்கு பிரியமான ருச்சிகரமான மனசுக்கு ருச்சிகரமான கல்யாணம். அதனால ருச்சி மனசுக்கு நல்லது எது? நல்ல எண்ணங்கள் தான், கல்யாண குணங்கள் தான் மனசுக்கு ருச்சிகரமாக ருச்சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அந்த அமிர்த மந்திரம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ற. அமிர்த மந்திரம் ஆம்னாயாம் புதிமாதரேன சுமனசா சங்கா சமுத்யன்மனா மந்தானம் திருட பக்தி ரஜ்ஜுசகிதம் ருத்வாமகித்வா ததஹா சோமம் கல்பதரும் சுபர்வசுரபிம் சிந்தாமணிம் தீமதா நித்யானந்த சுதாம் நிரந்தரம் ஆசௌபாகியமாதன்வதே. நிரந்தர சௌபாகியம் ஆதன்வதே. நிரந்தர சௌபாகியம் ஆதன்வதே. இப்ப என்ன சொல்ல போறாரு? பார்க்கடல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா? அந்த பார்க்கடல்ல சின்ன தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைந்தார்கள். எங்க கடைந்தார்கள் அப்படின்னாக்க பார்க்கடல்ல எதை வச்சு கடைஞ்சாங்க? மந்தர மலையை வைத்துக் கொண்டு அது வாசுகி அப்படின்ற ஒரு இது பாம்பை வைத்துக் கொண்டு கயிறாக வந்து இதை கடைந்தார்கள். அதை கடையும் போது முதல்ல ஆலகால விஷம் வந்துச்சு. அதை பார்த்து எல்லாம் பயந்து ஓடினார். அதுக்கப்புறம் பரமசிவன் அதை உட்கொண்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மேலும் கடையும் போது அதுல இன்னும் வந்தது, சந்திரன் வந்தது, கல்பக விருட்சங்கள்லாம் வந்தது, லக்ஷ்மி தேவர்கள்லாம் வந்தார்கள், இப்படி எல்லாம் வந்தார்கள் இல்லையா? அதே மாதிரி இந்த மனதை நீங்க இந்த மனசு அப்படின்னு ஒரு கயர் இருக்கு இல்லையா? அதை வைத்துக் கொண்டு ஆம்னாம்புதி அப்படின்னாக்க ஆம்னா வேதம் எனக்கூடிய உபனிஷத் எனக்கூடிய அதுல நல்ல விசாரம் பண்ணணும். மதனம் பண்ணணும்னா மத்து என்ன பண்றது? உங்களுக்கு தயிர அப்படி நீங்க கடைஞ்சிங்கன்னாக்கா அதுல இருந்து நல்ல அழகான வெண்ணெய் வருது, மோரெல்லாம் வருது இல்லையா? இப்படி மதனம் பண்றதுன்னாக்கா அதை நல்லா சிலிப்பி எடுக்கிறது. எப்படி சிலிப்புவீங்க நீங்க? அந்த உபனிஷத் வாக்கியங்களை நல்லா உங்க மைண்ட்ல போட்டு அதை திரும்ப 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 யோசிச்சு அதை விசாரம் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்படி வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த கடத்தெடுத்த வெண்ணெய் வந்ததுன்னா அது என்ன பண்ணும்? அது புத்திமான்களாக இருக்கக்கூடியவர் இப்படி செய்தா சோமன் அந்த உமாநாதன் அங்க வந்தார் இல்லையோ, அவர் எங்கிட்ட வருவார். வந்து தேவர்களுடைய அமிர்த மதத்துல பல பொருள்கள்லாம் தோன்றிருக்கு இல்லையா? அதே மாதிரி எனக்கும் இங்க கல்பக விருட்சம், ராமதேனு, சிந்தாமணி அப்படின்னு மோட்சலட்சுமி இல்ல இவைகள் எல்லாம் வரும் அப்படின்னு விஷயத்தை சொல்ல போற. இது ரொம்ப அருமையான ஸ்லோகம். இப்போ இதுவா இந்த அமிர்த மந்திரத்தை அடுத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். இன்னைக்கு 36ஓட முடிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.